விஜய் ஒரு தனித்துவமான அரசியல அவர் ஒரு புது ரூட்ல போயிட்டு இருக்காரு. ரமலானுக்கெல்லாம் அவர் வந்திருந்த காஸ்டியூம் அதெல்லாம் பார்த்து நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதுல அரசியல் இருக்கிறதா பார்க்கறீங்களா? அடையாளம் எங்கேயுமே அவங்க படுத்தலன்றாங்க. நாங்க கட்சி அடையாளத்தையே செய்யாமல் தான் இப்படி ஒரு ரமலான் நோன்பை நடத்தி இருக்கிறோம்ன்றாங்க. உங்க பார்வையில அரசியலா தெரியும். அரசியல்வாதிகள் கார்ல ஏறினாலும் இறங்கினாலும் அது ஒரு அரசியல் இருக்கும். சும்மானா இறங்க மாட்டாங்க, சும்மா இறங்க மாட்டாங்க. அது அவங்களுடைய கேரக்டர். அவங்க தேவையில்லாம ஒரு வேலை செய்யவே மாட்டாங்க. அப்ப ரமலான் நோன்புல கட்டாயமா அரசியல் இருக்கு, நோ டவுட். யார் யார் வரணுங்கிறதுல இருந்து யார் யாருக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள்னு எனக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெரியும். யார் யாரெல்லாம் இருக்கணும்னு அவங்க விரும்பினாங்க, யார் யாரெல்லாம் அழைச்சாலும் தெரியும். அதோடைய முயற்சி ரொம்ப தெளிவானது. அரசியல் இல்லாமல் அரசியல் செய்யும். நான் சொன்னேன், இஃப்தார் நோன்புக்கு நீங்க குல்லா போடலன்னு யாரும் வருத்தப்பட மாட்டாங்கல்ல. நீங்க முஸ்லீம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அவர் முஸ்லீம்களுக்கு தாடி வைக்கிற பழக்கம் உண்டு, கைலி எண்ணிற பழக்கம் உண்டு, குல்லா போடுற பழக்கம் உண்டு. மற்றவர் போடணுங்கிற அவசியம் இல்லை. சிலர் நலன் கருதி சிலர் போடுவாங்க, சிலர் போடாம இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை. சிலர் விஜயகாந்தன் எல்லாம் போடாம இருந்தாரு, விபூதி பூசிட்டே அங்க போயிருக்கிறாரு. இஃப்தார் யாருமே தப்பு சொல்ல. அவர் ஒரு நட்பு பாராட்டார். அவர் வேற மதம், இவங்க வேற மதம். அது நட்பு பாராட்டார், தப்பு கிடையாது. ஆனா எதுக்கு அவர் குல்லா போட்டு வந்தாரு, எதுக்கு கைலி மாதிரி ஒண்ணு கட்டு வந்தாரு, அதுவும் எந்த குல்லா போட்டு வந்தாரு, ஜரிகை போட்டு அந்த இந்த குல்லா இல்லாம ஒரு சாமானிய ஏழை முஸ்லீம் போடக்கூடிய குல்லாயம் போட்டு வந்தார். எல்லாத்துலயுமே இருக்கு. அங்க பக்கத்துல இருந்த தலைமை காட்சிக்கு பக்கத்துல இருந்த அறிவிப்பாளர் அந்த உலமா மூத்த மத தலைவர் தளபதி நம்மோடு இருக்கிறார். அவங்க இணை வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க, இணை வச்சா சிற்குன்னு சொல்லக்கூடியவங்க. இன்னொருத்தர் யாரும் இணை அப்ப விஜய் வந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கணும், தளபதி வந்திருக்காருன்னு சொல்லணும். எல்லாருக்குமே தெரியும் விஜய் யாருன்னு, ஒரு கட்சியுடைய தலைவர். அதுல நோ டவுட். சரி, அவர் வெறும் நடிகரா நீங்க நேத்து வரைக்கும் அடையாளப்படுத்த மாதிரி இன்னைக்கு படுத்த முடியாது. அவர் ஒரு கட்சியோட தலைவர். அப்ப கட்டாய அரசியல் இல்லாம இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணதே அவங்க தானே. ஆர்கனைஸ் பண்ண நடிகர் விஜய் தனிப்பட்ட முறையில் அப்படின்னா நீங்க சொல்லலாம். தாவேகா ஏற்பாடு பண்ணது. அப்ப தாவேகா ஏற்பாடு பண்ணதுல எப்படி அரசியல் இல்லாம இருக்கும்? ஆப்வியஸா இருக்கும். அது அரசியல் செய்யாமல் செய்த அரசியல். அது பியூட்டிஃபுல்லான பாலிடிக்ஸ். எல்லாரும் செஞ்சாங்க. அது இட் அட்ராக்டட் வெரி மச். நான் அது அன்னைக்கே நான் லைவ் வீடியோ பண்ணியிருக்கிறேன். அது இளைஞர்கள் மத்தியிலையும், இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலும், பெண்கள் மத்தியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படும். நான் ஒரு இஸ்லாமிய தலைவர்கிட்ட, நண்பர்கிட்ட பேசினேன். அது பிறகு அவங்க பார்த்துட்டு பேசிட்டு, ஆமா இது ஓட்டா மாறுமான்னு என்னால சொல்ல முடியல, ஆனா இட் ஹஸ் கிரியேட்டட் இம்பாக்ட் அப்படின்னு. அதை தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு ஒரு டென்ட் கிரியேட் பண்ணிருக்கு, ஒரு ஓட்டு வந்திருக்கும். ஆனா கப்பல் முங்கிருக்கும். அந்த திமுகவுடைய ஓட்டுல ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அதை நான் உடனே. ஆனா திமுக ஓட்டு பிளந்துருச்சுன்னோ 50 புள்ளி வெளியே போச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். அது we have to wait and watch. எல்லாத்துக்கும் தான். ஆனா ஒரு டென்ட் கிரியேட் பண்ணிருச்சுன்னு நான் சொல்றேன். அதுதான் அந்த நண்பர் தனிப்பட்ட கான்வர்சேஷன்ல பேசும்போது அவர் சொன்னார், ஆமாங்க எல்லாரும் அதை பேசுறாங்க எங்க சமூகத்துலன்னு சொன்னார். அதை தான் நான் வெளியில